நீங்கள் பார்க்கலாம் என்னன்னு சொன்னால் அல்லாஹு தாலா இந்த மனிதனுடைய அந்த ஷஹ்வத்துல் இஸ்ஸா கண்ணியம் பற்றி தனியாக அல்லாஹு தாலா இந்த ஷஹ்வத்துக்குள்ள சொல்லிட்டாங்க. ஏற்கனவே சொன்ன ஒரு முன்னுரையில அதோடைய பகுதியை அடையாளப்படுத்தி அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். சூரா பக்ரா அதாவது 204 26 வசனம் வரைக்கும். வமினன் நாஸ் ரசூலுல்லாஹ்களை பார்த்து அல்லாஹு தாலா சொல்றான், மனிதர்களே இருக்கிறார்கள், மையுஜிபுக கவுலுஹு ஃபில் ஹயாத்தி துன்யா, இந்த உலகத்தில் அவருடைய பேச்சு உன்னை கவரும் என்றான். யாரை கவரும்? அல்லாஹ்வுடைய தூதரை கவரும். அவர் பேசுற பேச்சு அல்லாஹ்வுடைய தூதரை கவரும். வமினன் நாஸி மையுஜிபுக கவுலுஹு ஃபில் ஹயாத்தி துன்யா, ரசூலுல்லாஹ்களை கவரும்னா அவர் என்ன பேசுவாரு? விஞ்ஞான அடிப்படையில் அபிவிருத்தி அதை பேசிக்கிட்டு இருப்பாரு. அவர் எதை பேசிப்பாரு? அல்லாஹ்வை, ரசூல, ஈமான, இஸ்லாத்தை பேசுவாரு. ரசூலுல்லாஹ்களுக்கு அது கவரும். வயுஷ்ஹிதுல்லாஹ அலா மா ஃபீ கல்பிஹி, அல்லாஹ்வை தனது உள்ளத்திலே உள்ளதற்கு சாட்சியாகவும் அவன் ஆக்குவான். நான் சொல்றதுக்கு யார் சாட்சி? அல்லாஹ் சாட்சி. அல்லாஹ் தஆலா சொல்றா உங்களை கவரும். அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வை சாட்சியாகவும் தன் உள்ளத்திலே உள்ளதுக்கு அவங்க ஆக்குவான். அல்லாஹ் தஆலா சாட்சி என்ன கல்பில் என்ன இருக்கிறது இப்படி சொல்லிடுவான். இதெல்லாம் அந்தஸ்தின் காரணமாக நடக்கக்கூடியதை நல்லா பின்னால சொல்றான். வித்திரு தொழுதிகளா நம்ம கேட்போம், கேட்கவே கூடாது. முதலாவது அப்படி கேட்கிறவர் நல்ல அகலாக்குள்ளவர் அல்ல, விளங்கிட்டா? அப்படி கேட்டா நம்ம மறைக்கிறதுக்கான முழு உரிமையும் என்னது மார்க்க ரீதியாக உண்டு. ஆனாலும் நம்மளோட பணிவு என்ன செய்யணும்? இல்ல நம்ம தொழுது படலைன்னா ஓகே, அவர் விரும்ப நடிச்சுட்டு போயிடும். இவர் என்ன சொல்றதுன்னு சொன்னா அது அல்லாஹ் ஒருவனுக்கு தெரியும். அவருக்கு என்ன பதில் சொல்றா? அது என்னது? அது அல்லாஹ்வுக்கு தெரியும். ஏன்னா மனிதனை பொறுத்த வரைக்கும் தன் இஸ்ஸத்தை இழக்கிறது இதனே. அவன் செய்யாத விஷயத்துல கூட அவனுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்த கூட அவனால் அதை இழக்க முடியாது. அல்லாஹ்வை சாட்சியா சொல்லுவான். வயுஷ்ஹிதுல்லாஹ அலா மா ஃபீ கல்பி, நீங்க என்ன சொல்லிக்கிறோம் அந்த இடத்துல? அது உங்களுக்கு தேவையில்லாத வேற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தா முடிஞ்சுது. அது அல்லாஹ்வுக்கு தெரியும். நீங்க ஏன் அல்லாஹ்வை சம்மந்தப்படுத்துறீங்க? அதான் பிள்ளைங்க அங்க விட்ட பிழையது. அதான் நீங்க மறைமுகமா வித்துரு தொழுதுன்னு நினைச்சா நம்மட பிழையும் இல்லை. அப்படி என்றதுக்காக யாரை சாட்சியாக்குறீங்க? அல்லாஹ் சாட்சியாக்குறீங்க. அப்படி அல்லாஹ் கொண்டு வரோம். நீங்க அல்லாஹ்வை மஹப்பத்து வைத்தவர்களாக இருந்தா அல்லாஹ்வுடைய பேரே நீங்க எங்க எடுக்க வேணாம், தேவையில்லாத இடங்கள்ல. அல்லாஹ்வோட நேசம் உள்ளவராக இருந்தா தந்தையுடைய பேச்சை ஒரு இடத்துல எடுத்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? தந்தையை பத்தி இந்த இடத்துல என்ன செய்வானா பேச வேண்டாம்னு சொல்லுவோம். ஏதாவது தவறா எடுத்து அதே மாதிரி அல்லாஹ்னு நீங்க எடுக்கிற இடம் கண்ணியமான இடமா இருக்கும். அல்லாஹ்வை நீங்க விரும்புறீங்களாக இருந்தா. ஆனா இவர் என்ன சொல்லுவாருன்னா வயுஷ்ஹிதுல்லாஹ அலா மா ஃபீ கல்பி, அல்லாஹ்வை சாட்சியாக என்ன செய்வான்? மாத்தி விட்டு வஹுவ அலத்துல் ஹிசாம், அல்லாஹ் தஆலா சொல்றான் அவன் வீண் தர்க்கம் புரியக்கூடியவனாக இருப்பான். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான் இவன் பூமியில திரிந்தால் இந்த பூமியில் விவசாயங்களை அழித்து குடும்பங்களை அழித்து ஃபசாது செய்யக்கூடியவனாகத்தான் இவன் என்ன செய்வான்? இருப்பான். ஆனா பேச்சு என்ன செய்யும்? கவர்ச்சியாக இருக்கும். அல்லாஹ்வை சாட்சியாளனாக இருக்கும். இதற்கு என்ன காரணம்? அல்லாஹு லா யுஹிப்புல் ஃபசாத், அல்லாஹ் ஃபசாதை என்ன செய்வதில்லை, விரும்புவதில்லை. குழப்பத்தை அல்லாஹ் தஆலா விரும்புவதில்லை. இவருக்கு அடையாளம் என்ன? இதெல்லாம் நல்ல விஷயங்கள் தானே. இவருக்கு அடையாளம் என்னன்னு சொன்னா வஇதா கீல லஹு தக்கில்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால் அஹதத்துல் இஸ்ஸத்து பில் இஸ்ம், பாவத்தில் அவன் பெருமை பாராட்டுவான். அவனுடைய கண்ணியம் அவனை என்ன செய்யும்? அவனுடைய கௌரவம் அவனை பிடித்துக் கொள்ளும். அவனுடைய அந்தஸ்து அவனை என்ன செய்யும்? பிடித்துக் கொள்ளும். ஃபஹஸ்புஹு ஜஹன்னம், அவனுக்கு போதுமான இடம் எது? நரகம்தான். வலபிஸல் மிஹாத், அது தங்குமிடங்கள்ல மிக மோசமானது. அல்லாஹ் சூரா பக்ரால சொல்லி காட்டுறான். இப்ப இதுல அல்லாஹ் தஆலா இவ்வளவையும் சொல்லிட்டு ஒரே அடையாளம் தான் சொல்றான். பாவம் என்று சொல்லப்பட்டா அதை ஏற்றுக்கொள்ள பண்பு யாருக்கு இருக்கிறதோ, பாவத்தை கௌரவத்துக்காக ஏற்றுக்கொள்வாங்க. நான் எப்பயும் தவறை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் அப்படி என்று, ஏன்னா அவருக்கு தெரிஞ்ச சப்போர்ட்டர்ஸ் ஒரு 10 பேர் இருப்பான், அவன் பிரச்சனை ஆயிடுவான்னு ஏற்றுக்கொண்டுருவோம். அங்க எல்லாம் போன பிறகு இதெல்லாம் ஒரு மிஸ்டேக்கே இல்லை, நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவனுடைய குணம் அப்படி இருந்துச்சு, அதெல்லாம் நான் ஏற்றுக்கணும்னு இந்த குரூப் என்ன செஞ்சிடும்? சரிதானே அப்படி என்ற இடத்துக்கு இவன் வந்துடும். இந்த இதல்ல இஹ்லாஸாக ஒரு மனிதன் விமர்சிக்கப்படுகிற நேரத்தில் அவன்கிட்ட உண்மையிலே பாவம் என்று ஒன்று இருந்தால் அவன் முதலாவது அந்த கண் முன்னால கொண்டு வரது யாரை தெரியுமா? ரப்புல் ஆலமீன் தான். யா அல்லாஹ் இது உனக்கு செஞ்ச பாவம், இவனுக்கு எந்த ரைட்டும் இல்லை எனக்கு சொல்றது, இருந்தாலும் நான் இதை என்ன செய்யறேன், நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்ற அந்த தன்மை உங்களிடத்துல வருமாக இருந்தால் உங்களோட உள்ளத்தை கேட்டு பாருங்க. இஸ்தஃப்தி கல்பக், உங்களோட உள்ளத்தை கேட்டு பாருங்க. உங்களை நீங்கள் பாவி என்பதை ஒட்டச்சி சொல்றான். நீங்க ஏற்றுக்கொள்கின்ற விஷயங்களில் மட்டும்தான் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் நீங்க பெருமைக்குரியவர்கள், பெருமை அடிக்கக்கூடியவர்கள். நமக்கு தெரியாததை அவன் சொன்னாலும் சரி, உடனே அப்படியாக இருக்குமோ என்று என்னை மீட்டி பார்த்து தனிமையில் அதை பிரயோசனப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால் நிச்சயமாக இந்த பகுதியில் நீங்க என்ன இல்லை. ஆனா மனிதன் இயல்பு என்ன தெரியுமா? முதலாவது வெறுக்கிறது உபதேசம் செய்யறவனை தான்.
அதாவது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, வனஸஹ்து லக்கும் வலக்கின் லா துஹிப்பூன நாஸிஹீன், உங்களுக்கு நான் உபதேசம் செய்தேன். அழிஞ்ச பிறகு சொல்றாரு, உங்களுக்கு நான் உபதேசம் செய்தேன், ஆனாலும் நீங்கள் உபதேசகர்களை விரும்புவது இல்லை. ஏன் தெரியுமா? நண்பர்கள் பாராட்டிக்கின்றிருப்பாங்க, உபதேசகன் உங்களுக்கு எதிரானதை சொல்லுவான். உபதேசம் என்ன செய்வான்? உங்களுக்கு எதிரானதை சொல்லுவான். முதலாவது நம்ம தட்டி விடுறது யாரு? இந்த எதிரான சொல்ற பாட்டியை தர உள்ள என்ன செய்யறது? எடுத்துடுறது. நம்மளை பாராட்டுறவங்களையே வச்சுக்கிறது. அப்படியே குளிர்ந்து போய் அழிஞ்சு போறது. அப்படியே குளிர்ந்து போய் என்ன செய்யறது? அழிந்து விடுவது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இஸ்ஸத் அவருடைய அடையாளமாக இருக்கிற ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? மனிதர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளே மிகவும் மோசமான வார்த்தை எது? இத்தகில்லா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்றால் அலைக்க பினஃப்ஸிக், உங்களோட வேலையை நீங்க பாருங்க என்று சொல்றதுதான் மனிதன் சொல்லுகின்ற வார்த்தைகளிலே மிகவும் மோசமான வார்த்தை. இப்படிப்பட்டவர்கள்ட்ட இன்னொரு பண்பு இருக்கும், மற்றவர்களை எல்லாரையும் கேவலமாக பார்ப்பது. மற்றவர்கள் எல்லோரையும் கேவலமாக பார்க்கக்கூடிய பண்பு இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது இதா கால ஹலக்கன் நாஸ், இதா கால ரஜுல் ஹலக்கன் நாஸ், மக்கள் எல்லாம் அழிஞ்சிட்டாங்க, எல்லாரும் மோசமா போயிட்டாங்க, இப்ப எவனையில் எடுக்கிறதுக்கு எல்லாமே முடிஞ்சு, இப்படியே கொஞ்சமே பேசிக்கிட்டே இருப்பீங்க. அவங்கள பேசி பாருங்க, சுபஹானல்லாஹ், எல்லாமே முடிஞ்சது, எல்லாம் விவாதத்தும் போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் அழிச்சிட்டாங்க, எல்லாம் நாசமா போய் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இவர் எங்க இருக்கிறார் நமக்கு விளங்கல. இந்த சொல்றவர் சந்திரன்ல இருக்கிற மாதிரியே தான் பேசிக்கிட்டு இருப்பாரு. அல்லது அவர் விதிவிலக்கு, அல்லது இந்த அழிந்தார்கள் என்பதனூடாக அவர் என்ன சொல்ல வராரு? நான் மட்டும் என்ன செய்யல, அழியல்ல, நான் மட்டும் அழியல்ல சொல்ல வரார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவர் தான் மக்களிலேயே மிகவும் அழிந்து போனவர் அப்படின்னு நாங்க சொல்றோம். அப்படி சொல்றாரு, அவர் தான் மிக மோசமானவர். என்னது? இஸ்ஸத். அந்த பெருமையின் அடையாளம் அவர்கிட்ட என்ன செய்யும்? இருக்கும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நமக்கு நம்ம அழிவின் பாதையில கால் வைக்கிறோம் என்பதற்கான அடுத்த மிக முக்கியமான இந்த ஷஹ்வத்துடைய அடையாளங்கள்ல உண்டு. என்ன தெரியுமா? தொழுகை எப்படி வீணாக்குறோமோ, இந்த ஷஹ்வத் நம்மகிட்ட இந்த பகுதியால வந்தால் எப்படி? உபதேசங்கள் வருகிற நேரத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை. உபதேசங்கள் நம்ம கூடுதலா யார்கிட்ட நிராகரிப்போம் தெரியுமா? புதுசா சொல்றவர்கிட்ட இல்ல, பழகினவர் சொல்றவர்கிட்ட தான். மனைவி ஒரு உபதேசம் சொன்னா என்ன, உடனே தட்டிடுறது. கணவன் ஒரு உபதேசம் சொன்னா உடனே தட்டிடுறது. உபதேசம் என்று நான் சொல்றது என்னது? இந்த உலக விஷயங்கள்ல மார்க்கத்துல ஒரு பிழை சரியை சொன்னா, ஒரு புள்ள சொன்னா அதை தட்டிடுறது. முதலாவது வளர்ற வழியை பாருன்னு அவனை அடிச்சுடுறது. விளங்கிட்டான்? இப்படி தட்டக்கூடிய தன்மைகள் இருக்குதே, இதுதான் என்ன நம்ம சரியான இடத்துல இருக்கும். ஒரு உண்மையான மூமின் எப்படி தெரியுமா இருப்பான்? யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு நசீஹத்து பண்ண மாட்டாரா, நம்மளோட குறைய சொல்லி தர மாட்டாரா, அப்படி என்ற மனோநிலை அவன் எப்ப இருந்துகிட்டு இருப்பான். ரஃப்பாக சொன்னாலும் சரி, அதை சொஃப்டாக சொன்னாலும் சரி, அது பாரமாக இருந்தாலும் அதை சொல்றது என்ன, உங்களை விட இன்னொருவன் உங்களை பத்தி சிந்திப்பான் கூடுதலா. எங்களுடைய தவறை எங்களை விட யார் காட்டி தருவான்? ரசூலுல்லாஹ் அல் முஃமினு மிர்ஆத்து அஹீஹில் முஃமின், ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுடைய கண்ணாடி, ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுடைய கண்ணாடி. இப்ப எப்படி மாறிக்குது? கேமராவா மாறிக்குது. அந்த மூமெண்ட் ஃபுல்லா அவனுக்கு ஒன்றும் காட்டுறது இல்லை, ஊர் உலகத்துக்கு எல்லாத்தையும் காட்டிடுறது. வணங்கிட்டா? அப்படியே ரிசீவ் பண்றது ஃபுல்லா மற்றவனுக்கு எல்லாம் காட்டிடுறது. கண்ணாடி என்றா இவன் செய்யற அத்தனை செயல் அவளை பார்ப்பான், அவன் பார்த்துட்டு ஓ நம்மளோட பிழை இருக்குது அப்படின்னு அவன் தெரிஞ்சு கொள்வான். இப்படியான ஒரு நிலை ஒரு மூமின் விரும்பணும். ஆனா நம்ம கண்ணாடியை கண்டாலே உடைச்சிடுறது. இவன் நம்மளுக்கு சரி வர மாட்டேன், நம்மளுக்கு குறைய காட்டிட்டிருக்கிறான், நம்மளே குறைய காட்டிட்டிருக்கிறான். இதே உங்களுக்கு அடையாளம் என்ன? நீங்க இப்ப என்ன செய்றீங்க? அழிவின் பாதையில நிற்கிறீர்கள். இது ஆரம்பம். இல்லாமன் தாப, தௌபா செய்து அடுத்த பகுதிக்கு வந்தவர்களை தவிர இல்லை என்றால் ரப்புல் ஆலமீன் என்ன செய்வது தெரியுமா? எந்த ஷஹ்வத் எங்களுக்கு மேலோங்குதோ அந்த ஷஹ்வத்தை வச்சு தான் அழிப்பான். நல்ல முறை நான் இதுல சொல்லாத ஷஹ்வத்துகள் இருக்குது. ஒன்று ஷஹ்வத்துல் இல்ம், அறிவு ஆசை, அறிவு இச்சை. அறிவு ஒரு இச்சை, அறிவால் அல்லாஹ் அழிக்க முடியும். அறிவு ஆசையால் அல்லாஹ் அழிக்க முடியும். அறிவு தவறா விளங்குறதால இல்ல, அறிவுடைய ஆசையால் இறைவன் ஒருத்தனை அழிக்க முடியும். அறிவுடைய ஆசையால் என்ன? அறிவு ஆசை மிதமிஞ்சி போய் அவனுக்கு இதை படிக்கிறதா அதை படிக்கிறதா இதை படிக்கிறதான்னு பார்த்து அவன் அல்லாஹ் என்ன செய்வான்டா, ஒண்ணும் இல்லாதெல்லாம் படிக்க வைப்பான். பிரயோசனத்து மாதத்தில் குரானை விட வைப்பான், ஹதீஸை விட வைப்பான். ஒரு டபுள் பிஎஸ்சி ட்ரிபிள் பிஎஸ்சி எல்லாம் எடுத்துருப்பாரு. தொலை தெரியாது அந்த அறிவையெல்லாம் கொடுக்க மாட்டான். மற்ற அறிவெல்லாம் விரும்பி 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 தேடுவார். அந்த அறிவால் அல்லாஹ்க்கு என்ன செய்ய முடியும்? அவரை அழிக்க முடியும். ஷஹ்வத்துல் இல்ம், அறிவு என்ற அந்த ஆசை மூலம் ரப்புல் ஆலமீன் நினைச்சா என்ன செய்ய முடியும்? அழிக்க முடியும். அதனாலதான் சஹாபாக்கள் தாபீன்கள் சொல்றாங்க, தலபினல் இல்ம் சும்ம தலபினல் நிய்யா. நாங்க முதல்ல அறிவை தேடினோம், படிச்சுட்டு போகல, படித்து கொண்டே போகிறோம், நியத்தை தேடினோம். முதல்ல நியத்தை தேடல, முதல்ல எதை தேடினோம்? அறிவை தேடினோம். அறிவு என்ன சொல்லிச்சு? நியத்து வேணும்னு சொல்லிச்சு, நல்ல இஹ்லாஸ் வேணும்னு சொல்லிச்சு. பின்னர் என்ன செய்யணும்? இஹ்லாஸையும் நியத்தை நாம் என்ன செய்யும்? தேட ஆரம்பிச்சோம். இந்த படிப்பை தராமல்ல வேற படிப்பெல்லாம் தந்தான்னு வைங்களேன், பெருமையை தேடிக்கின்றே போவான்.
துவா பாடமாக்குறது, அடுத்தவன்ட்ட டெஸ்ட் பண்றது, உன் பாடமா இல்லையா, இல்லை போ அப்படி. ஹதீஸை பாடமாக்குறது, உனக்கு பாடமா இல்லை, அவ இல்லை போ அப்படி இப்படி கொண்டு போய் இமாம் புகாரில் எவ்வளோ ஹதீஸ் பாடமாக்கின, நீ 2 ஹதீஸை பாடமாக்கிட்டு இமாம் புகாரில் எவ்வளோ பெரும், அதாவது அறிவின் ஊடாக, அறிவின் ஆசையின் ஊடாக அழிக்க முடியும். எனவே இஸ்ஸத், இந்த கௌரவம் கண்ணியம் தேடக்கூடிய விஷயம் சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் வரும். இதெல்லாம் வரும், சின்ன சின்ன விஷயங்கள்ல வரும், நம்ம கோபமான இடங்கள்ல வரும், நம்ம வந்து தடுக்க முடியாத இடங்கள்ல வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால ஒருத்தர் கோபப்படுறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, இவர் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் சொன்னா அவருக்கு என்ன செஞ்சிரு போயிரும்னு ஒரு சாபி போய் சொல்றாரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு, நான் என்ன பைத்தியக்காரனான்னு கேட்டார், கோவத்துல இருக்கிறதால நான் பைத்தியக்காரனான்னு கேட்டார். அப்ப என்ன அர்த்தம், அந்த இஸ்ஸத் என்ன செஞ்சிரும் வந்துடும். இது ஆங்காங்கே அப்பப்போ வருவது வேறு. சிலர் இதையே என்ன செய்வாங்க, ஷைத்தான் சொல்லுவான் அவனுக்கு, நீ ஒரு ஸ்பெஷலான ஆள், யூனிக்கான ஆள், நீ வந்து ஒரு தனித்துவமான ஆள், உன்னிடத்துல ஒரு நல்ல ஒரு கேரக்டர் யார்கிட்ட இல்லை, நீ பாரு அப்படின்ட்டு சொல்லி 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 அவன் தனக்குள்ள ஒரு இதை வளர்த்து கொள்வான். வளர்த்து கொண்ட பின்னால ஒரு வேற இடத்துக்கு அவன் வந்துடுவான். ஒரு முக்கியமான ஒரு ஒரு இது பேசனல் உதாரணம் தான் நான் சொல்ல, மனிதனுடைய அந்த பெருமை எங்க போயிரு என்பதுக்கு உதாரணம். ஒரு சகோதரருக்கு வந்து ஒரு நம்ம சவுதி அரேபியாவில் தவா சென்டர்ல இருக்கிற நேரத்தில் வந்து ஒரு அழைப்பு, உம்ரா ஹஜ்ஜுகளுக்கான சென்டர்ல ஒரு பதிவுக்காக ஒரு அழைப்பு. ஒரு தடவை 2 தடவை என்ன செய்யறாரு, ஃபோன் பண்றாரு, நம்ம அட்டென்ட் பண்ணல, சரி அது பிழை. 3ஆவது தடவை மெசேஜ் எப்படி வருதுன்னா, நான் யார் தெரியுமா அப்படி, சரி நான் யார் தெரியுமா, ஃபேஸ்புக்ல இந்த பேர்ல எழுதும் அவன் தான் நான் அப்படி. என்னோட சொர்க்கத்துல இல்லின்ல பேர் எழுதப்பட்ட மாதிரி என்ன ஒரு வார்த்தை வந்து இருந்துச்சு. இப்ப எனக்கு விளங்கிட்டு இது என்ன மரத், இது என்ன நோய், நோய்க்கு கட்டா என்ன தேவை, ட்ரீட்மெண்ட் தேவை, மருந்து தேவை. அது இஸ்லாமிய அடிப்படையில் ட்ரீட்மெண்ட் போனை பிடிச்சி பேசுறது இல்லை, அது வந்து உலகத்தை மார்க்க ரீதியாக அவருக்கு உணர்த்தணும், அவருக்கு அதை உணர்த்த வேண்டிய தேவை. ஆனால் அந்த சகோதரர் வந்து அதுக்கப்புறம் அதை உணர்ந்துட்டாரு, அது ஒரு அம்சம். நான் அவர் யாரையும் சொல்லலையே, ஆனால் இந்த உதாரணத்தை நீங்க என்ன விளங்கணும்டா, தேவையில்லாத இடத்துல சைத்தான் அவமானப்படுத்தி விட்டுருவான் நம்மளை. இப்போ அவர் அதை அதில் அவமானப்படுற மாதிரி தான் அது. சைத்தான் என்ன செய்வான், இப்ப பேசுன்னு சொல்லி அடிச்சு விட்டுருவான். நம்மளுக்கு நம்ம பெரிய கண்ணியமாக்கி பேசிடுவோம், அப்படியே அவமானப்பட்டுருவோம். சைத்தானுக்கு என்ன தேவை, வழி தவற செய்வது மட்டுமல்ல, கேவலப்படுத்தும் அவனை. சைத்தானுக்கு 2 இலக்கு இருக்கு, ஒன்று வழி தவற செய்தல், 2வது கேவலப்படுத்துதல். வழி தவறனே உங்களுக்கு சேஃப்டி தந்து அப்படி ஒசக்க வைக்க மாட்டான், ஒரே போடா என்ன செய்வான், அவமானப்படுத்த. அவன் அவமானப்பட்டது அவனுக்கு இருக்கும். இந்த நிலை வரக்கூடாது. நமக்கு சம்பந்தம் இல்லாத இடத்துல நம்மளை வளர்த்து 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 ஒரு பிம்பத்தை உருவாக்கி ஒரு உச்சகட்ட இடத்துக்கு கொண்டு வந்து இப்ப பேசுவான், இப்ப சொல்லு என்றுவான், பேசிடுவோம், அவமானப்பட்டுருவோம். நம்ம பெரிய ஒரு இடத்துல இருக்க நினைப்போம், ஒன்றுமே இல்லை. ஹகீகத்தை விளங்கினோம்டா, யதார்த்தத்தை விளங்கினோம் என்றால் பிரபல்யமோ நமது அறிமுகமோ நமது கௌரவமோ கண்ணியமோ ஜீரோவான ஒரு அம்சம். அதெல்லாம் என்னது, ஒரு ஜீரோவான அம்சம். எது விளங்கப்படுத்தும், நமது இல்ம் என்ன செய்யணும், விளங்கப்படுத்த வேண்டும் நமக்கு. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இஸ்ஸத்துடைய ஒரு அம்சம்.